राम नाम के हीरे मोती मैं बिखराऊं गली गली, कृष्ण नाम के हीरे मोती मैं बिखराऊं गली गली। ले लो रे कोई राम का प्यारा सुर मचाऊं गली गली, ले लो रे कोई श्याम का प्यारा सुर मचाऊं गली गली। बोलो राम बोलो राम बोलो राम राम। Hi guys, actually இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா த்ரக்காத்ரோ அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கோம். ஓகே guys, actually நான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நரேந்திர மோடி வந்துட்டு வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரியை வந்து மாத்தி எழுதுறாரு. இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை வேணும், இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை வேணும். இது சாதாரண ஒரு ஆளால நடத்தவே முடியாது. அப்பேற்பட்ட விஷயத்த வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. இதே சமயத்துல எனக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஈஃபில் டவர் இருக்குது. இதனோட உயரத்தின் முன்னாடி கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா நரேந்திர மோடி பண்ணது மிகப்பெரிய ஒரு வரலாற்று மிக்க ஒரு மிகப்பெரிய சம்பவம். இந்த நூற்றாண்டுல அது நரேந்திர மோடியால மட்டும்தான் பண்ண முடியும்ன்றத வந்துட்டு இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமா சொல்றேன். இந்த ஒரு விஷயத்த, இந்த சம்பவத்தை அவர் மாத்தி பண்ணதுக்கு கண்டிப்பா நான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்றேன். அதாவது ஒரு இந்தியனா, ஸோ நம்ம ஒரு இந்தியனா வந்து இந்த விஷயத்துல வந்து முக்கியமா பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இஸ்லாமிய மன்னரால வந்துட்டு ஒரு ராமர் கோயில் இடிக்கப்பட்டு அதே இடத்துல வந்துட்டு பல வருடங்களுக்கு அப்புறம், அதாவது பல 100 வருடங்களுக்கு அப்புறம், மிகவும் அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்து மன்னராலையும் ஒரு இஸ்லாமிய வேற ஒரு மன்னராலையும் அது தப்புன்னு புரிதல் ஏற்பட்டு அதை மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது பிரிட்டிஷ்காரங்க உள்ள வந்துட்டு அதை வந்து பண்ண விடாம 2 பேரையுமே வந்து தூக்கில போட்டாங்க. இதுதான் வந்து வரலாற்று சம்பவம் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இந்த 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இன்னைக்கு மாத்துறாருன்னா அதுக்கு ஒரே ஒரு ஆளுமே அது நரேந்திர மோடியால மட்டும்தான் முடியும். குறிப்பா இந்த ஒரு விஷயத்துக்காகவே நான் ஒரு இந்தியனா பெருமைப்படுறேன், ஒரு இந்தியனா அவருக்கு நான் தலை வணங்குறேன். பாரதம் அவருக்கு கண்டிப்பா கடமைப்பட்டிருக்குது. இந்த விஷயத்த வந்து நம்ம பெருமையோட இதை நம்ம வந்துட்டு சொல்லணும். நரேந்திர மோடி வந்து மிக ஒரு தரமான ஒரு சம்பவத்தை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் அதாவது ஈஃபில் டவருக்கு முன்னாடி இருந்து பாரிஸ்ல இருந்துட்டு ரகுவயாஷ் மூலியமா இந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா. जगदीश हरे बिन से मन का स्वामी, दुख बिन से मन का सुख संपत्ति घर आवे, सुख संपत्ति घर आवे, काश मिटे तन का। ओम जय जगदीश हरे। माता पिता तुम मेरे, शरण गहूँ मैं किसकी, स्वामी शरण गहूँ मैं किसकी। तुम बिना और न दूजा, प्रभु बिना और न दूजा, आस करूँ मैं इसकी। ओम जय जगदीश हरे। तुम पूर्ण परमात्मा, तुम अंतर्यामी, स्वामी तुम अंतर्यामी। पर ब्रह्म परमेश्वर, पर ब्रह्म परमेश्वर, तुम सबके साथ। ओम जय जगदीश हरे। तुम करुणा के सागर, तुम पालन करता, स्वामी तुम पालन करता। मैं सेवक तुम स्वामी, मैं सेवक तुम स्वामी, कृपा करो बरता। ओम जय जगदीश हरे। तुम हो एक गोचर सबके प्राण
प्राणपति स्वामी सबके प्राणपति विनु दयामय विनु दयामय तुमको एक कुमति ओम जय जगदीश हरे दीन बंधु दुख हरता शुभ रक्षक मेरे स्वामी तुम Jai Shri Ram! Taking a big round of applause for Jai Shri Ram! जय श्री राम जय श्री राम So we would be starting the event by a welcome speech by our overseas president of BJP, Mr. Avinash Mishra ji. Then a speech by our vice president, Ms. Kavita Singh ji will be done. A brief about Ayodhya, Ram Mandir and its history will be given forward by Mr. Lalit. प्लीज आप लोग बहुत अच्छे से खड़े थे। मैं देख रहा हूँ करीब मुझे लगता है कि 350-400 लोग से 500 लोग होंगे। अगर हम लोग ठीक से नहीं रहेंगे तो संभालना मुश्किल हो जाएगा। प्लीज पीछे चले जाइए, सब लोग सामने आ जाइए। श्री राम में हो गया है। क्या आपको ऐसा नहीं लग रहा कि आप स्वयं अयोध्या में खड़े हो? ऐसी घटना है जो 500 सालों बाद आई। हमारी 7 पीढ़ियां गुजर गई बिना दयदारं श्रीराम 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 सन सा धनि धल गम गरि सा धनि सा गम ध गम धनि सा धनि सा गम ध गम धनि सा धनि सा गम ध गम धनि सा नव कंज लोचन कंज मुख कर कंज पद कंजारुणम पटपीत मानव तड़ित रुचि नौमि जलक सुतावरम जय श्री राम जय श्री राम जय श्री राम थैंक यू नारा लगाएं। जय श्री राम जय श्री राम जय श्री राम जय श्री राम। सभी साथ में जग में सच तेरो नाम तू ही माता तू ही पिता है 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 तू ही तो है राधा का श्याम मेरा मेरा तेरा मेरा जग में सच तेरो नाम तेरा एक है पानी राम सिया राम जय जय 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 राम। जय सीताराम जय सीताराम। Very honored to be present with all of you for glorifying Lord Ram. It's wonderful what you organized today, and it's a big blessing for Paris and all friends that the Lord Ram holy name is chanted all the day long. It's wonderful. And as the temple president of Radha Parishishvara Temple, ISKCON Temple, who was established back then by Srila Prabhupada himself, you all, I guess, know about Srila Prabhupada, how he was sharing the love for Krishna, the Lord for Ram Sitaram, Sitaram, Jaya Jaya Sitaram, Sitaram, Sitaram,
Jaya Sitaram. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. मेरी झोपड़ के बाद आज खुल जाएंगे, राम आएंगे, राम आएंगे, आएंगे राम आएंगे, राम आएंगे, आएंगे राम आएंगे। मेरी झोपड़ के बाद आज खुल जाएंगे, राम आएंगे, राम आएंगे तो अंगना सजाऊंगी, दीप जला के दिवाली मैं मनाऊंगी, दीप जला के दिवाली मैं मनाऊंगी। मेरे जन्म के सारे पाप मिट जाएंगे, राम आएंगे, मेरे जन्म के सारे पाप मिट जाएंगे, राम आएंगे, राम झूलेंगे तो पालना झुलाऊंगी, मीठे मीठे मैं भजन सुनाऊंगी, राम झूलेंगे तो पालना झुलाऊंगी, मीठे मीठे मैं भजन सुनाऊंगी, राम आएंगे। जय श्री राम, जय श्री राम, जय श्री राम, जय श्री राम। Thank you so much, Janika. Going to happen tomorrow, okay? Just a minute, huh? Hi guys, actually, on பண்ணிட்டீங்களா? Okay, fine. Hi guys, actually பாத்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு இஸ்கான் டெம்பிளோட பிரசிடென்ட், அதாவது சர்சல்ல இருக்கக்கூடிய இஸ்கான் டெம்பிளோட பிரசிடென்ட் இவரோட தான் இருக்கேன். நாளைக்கு நடக்க போற மிகப்பெரிய நரேந்திர மோடியால நடக்க போற மிகப்பெரிய ஒரு கும்பாபிஷேகம், மிகப்பெரிய ஒரு ராமர் குழந்தை சிலையை வந்து நிறுவப்படுறாங்க. அது மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்டா நடக்க போகுது. அதை பத்திட்டு அதாவது இஸ்கானுடைய பிரசிடென்ட் பாரிஸ்ல இருக்கக்கூடியவர் உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஸ்பீச் கொடுக்க போறாரு. ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க வரேன். Voilà, excusez-moi, bonjour. Justement, vous pouvez donner une petite parole à propos de quelque chose qui va passer à l'Inde, c'est-à-dire qu'il y a un grand temple qui va construire. Donc, donnez votre avis, s'il vous plaît. Bien sûr. Demain, c'est un jour très très important, on le sait. C'est le temple d'Ayodhya qui va se manifester au monde entier. Et c'est l'opportunité pour tous les habitants de cette planète d'avoir le darshan, d'avoir l'association du Seigneur Ram dans sa demeure. Ouais. Et ça, c'est un moment historique. Et depuis la France, on envoie toutes les meilleures ondes pour que ce temple puisse fleurir et Ouais. attirer beaucoup de personnes à adorer le Seigneur Ram. C'est bien, c'est très bien. Normalement, ce que vous avez dit, la meilleure onde on va transférer de France, ça va bien faire cet événement qui va bien réussir grâce à maintenant le Premier ministre de Narendra Modi. Est-ce que vous voulez dire un petit mot à propos de Narendra Modi, qui est Premier ministre à l'Inde, grâce à lui qu'on va réussir le grand événement demain. Grâce à lui, c'est vraiment grâce à son initiative, après de 500 des années, on va reconstruire le même endroit, même temple. Grâce à lui, on va faire. Donc, est-ce que vous voulez dire un petit avis à propos de Narendra Modi? Bien sûr. Dans la Bhagavad Gita, telle qu'elle est, Krishna dit que on suit les grands hommes de ce monde. Ouais. Et ce qui est en train de se passer, c'est historique. Et c'est bien sûr le fruit d'un sacrifice. Exactement. Monsieur Moli a sacrifié son temps, son énergie. Il a mobilisé beaucoup de personnes autour de lui pour que cet événement puisse se produire aujourd'hui. Donc, bien sûr, c'est
on peut être admiratif de ça. Parce qu'une personne qui arrive à donner cette opportunité au monde entier de pouvoir servir le Seigneur, c'est extraordinaire. Et c'est pas n'importe qui. Maintenant, c'est une responsabilité. Responsabilité, exactement. C'est très important. Après, voilà. Et la responsabilité de tout homme, c'est de cultiver la connaissance sur l'âme. Et donc, connaître l'âme, ça veut dire connaître l'âme suprême. Exactement. Dieu, la personne suprême. Le Seigneur Rama, qui n'est pas différent du Seigneur Krishna. Souvent, on a tendance à considérer que c'est des personnalités différentes, mais il n'y a qu'une seule vérité suprême. Ouais, suprême vérité. Oui, c'est vrai. Voilà. Et c'est pour ça que les dévots de l'ISKCON qui suivent, qui adorent Shri Krishna, chantent le Mahamantra Hare Krishna que vous connaissez. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Jai Shri Ram. Merci beaucoup S'il pour vous plaît, votre avis. chantez les saints noms de Ram. Bien sûr. C'est le meilleur moyen de lui faire plaisir et de grandir. C'est un moyen pour arriver plus proche de Rama. Voilà. Donc on prie depuis Paris pour que toute l'Inde se tourne vers le temple d'Ayodhya et prie le Seigneur Ram. Voilà, on va reconstruire de meilleure façon, meilleur moyen où on va réussir cet temple. Vraiment, c'est un grand événement. Historiquement, ça va passer. La meilleure chose, c'est une empreinte. Cet siècle-là, c'est le Narendra Modi qui va faire une empreinte à son âge. Voilà. C'est une empreinte et c'est aux adorateurs du Seigneur après de manifester leur amour, leur dévotion. Ouais. La dévotion, la bhakti, c'est très très Bhakti, important. ouais, c'est vraiment, c'est la bhakti, c'est très Et important. comment on réveille la bhakti? C'est ça, c'est l'ultime. C'est nous, on fait le chanting et prière Voilà, pour chanter. arriver à cette étape-là. On cherche ça. Si on a la dévotion de notre vie, si on a la bhakti, en chantant les saints noms, on peut réveiller notre véritable amour pour le Seigneur. Hare Krishna. Allez, merci beaucoup. Hare Krishna.